அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹி அம்மா பஅத். கண்ணியமான அன்பின் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, பேரன்புமிக்க பேருபகாரிகளே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் கொழும்பு மாவட்ட ஜமிஅத் உலமா, கொழும்பு மாவட்ட மஸ்ஜிதுகள் சம்மேளனம் இணைந்து டித்வா வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கொரண்ணா, வெள்ளம்பிட்டிய, மோதரம், மட்டக்குழிய இது போன்ற இடங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணங்களை வழங்குகிற விஷயத்தில், உதவிகள் செய்கிற விஷயத்தில் அவருடைய கண்ணீர் துடைப்பதற்காக 2025 நவம்பர் மாதம் 28ஆம் தேதியிலிருந்து இந்த வேலையை நாம் ஆரம்பித்தோம். இந்த ஹித்மத்தை சேவையை ஆரம்பித்தோம். அந்த வகையில் இன்று 2025 டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி வரை சுமார் ஒரு மாத காலத்தை அடைகிற நிலைமையில் நாம் இன்னும் இந்த பணியில் தொடர்ச்சியாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். இன்று வரை அல்ஹம்துலில்லாஹ் முடியுமான அளவு பாதிக்கப்பட்ட மக்களுக்காக எந்தவித இனப்பத பேதமும் இன்றி எல்லா மக்களுக்கும் உலர் உணவு பொதிகளை வழங்கி கொண்டிருக்கிறோம். அந்த உலர் உணவு பொதிகள் வழங்குகிற இறுதி நாள் இன்று இன்ஷா அல்லாஹ். இன்றோடு உலர் உணவு பொதிகளை நம்மால் முடிந்த அளவு நாம் விநியோகித்திருக்கிறோம். அதனால் அவர்களுடைய தேவைகள் முழுமையாக உணவு தேவைகள் முடிந்துவிட்டது என்பதல்ல. இன்னும் யாரெல்லாம் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உலர் உணவுகளை கொடுக்க விரும்புகிறீர்களோ, நீங்கள் நம்மோடு நீங்கள் கைகோர்த்து வாருங்கள். அந்த மக்களை உங்களுக்கு இனம் காட்டித் தருகிறோம். நீங்களாகவே ஒவ்வொரு மஹல்லாவுக்கும் உங்களால் முடிந்த உலர் உணவு உதவிகளை நீங்கள் செய்ய முன்வரலாம். நம்முடைய இரண்டாவது அடுத்த கட்டம் அல்ஹம்துலில்லாஹ், அந்த சமைப்பதற்காக பாத்திரங்கள், சமைப்பதற்கான அடுப்பு, அவர்கள் பல லட்சக்கணக்கான ரூபாய்களுடைய இழந்திருக்கிற நிலைமையில் நாம் கொடுக்குகிற உதவி சில ஆயிரம் ரூபாய்கள். எனவே அந்த சில ஆயிரம் ரூபாய்களுக்கான உதவி என்பது அவர்களுடைய உள்ளத்தை முழுமையாக அவர்கள் அடைந்த பாதிப்பை நிவர்த்தி செய்து ஈடு செய்துவிட முடியாது. எனினும் நம்மால் முடிந்த உதவிகளை 15,000க்கும் மேற்பட்ட அந்த மக்களுக்கு நாம் பகிர்ந்தளித்துக் கொண்டிருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையில் தான் உங்களுக்கு நாம் முன்னே காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய சமையல் அறைக்கு தேவையான இவைகள்லாம் அவருடைய வீடுகள் இருந்திருக்கும். ஒரு எலக்ட்ரிக் கெட்டில் இருந்திருக்கும், ஒரு ரைஸ் குக்கர் இருந்திருக்கும், சமைப்பதற்கான ஒரு கேஸ் அடுப்பு இருந்திருக்கும், அதுபோன்ற இது போன்ற சமையல் பாத்திரங்கள். எனவே நாம் கொடுப்பது இந்த கொஞ்சம் போலதான். ஆனால் அவருடைய வீட்டில் இன்னும் பல ஆயிரம் ரூபாய் பெறுமதியான பொருட்கள் அவர்கள் இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே உங்களிடத்தில் பொருளாக இந்த சமையல் அறைக்கு தேவையான சாமான்கள் பொருளாக இருக்குமாக இருந்தால் அதை கொடுக்க முன்வாருங்கள். அல்லது இன்னும் ஒரு இடத்தில் பெற்று கொடுக்க முடியுமாக இருந்தால் அதை கொடுக்க முன்வாருங்கள். அது இல்லாத பொழுது பணமாக தந்துதவ முன்வாருங்கள். இன்னும் பல தனவந்தர்களிடத்தில் நாம் கேட்டுக்கொண்டும் இருக்கிறோம். அவர்களும் தருகிறோம், முயற்சி செய்கிறோம் என்று சொல்லிக் கொண்டும் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் அல்லாஹ் அவருடைய சதகாக்களை கபூல் செய்யட்டும். எண்ணங்களை அல்லாஹ் இன்னும் விரிவாக்கி கொடுக்கட்டும். அல்லாஹ்வுடைய கிருபையினால் இந்த உதவிகளை பலரும் செய்கிறார்கள். சில போது ஒரு நபர் தனியே நின்று அவர் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ள விரும்பாத, தன் முகத்தையோ தன் படத்தையோ வெளிப்படுத்திக் கொள்ள விரும்பாத பலரும் நம்மோடு இணைந்து பல கோடி ரூபாய் பணங்களை கொண்டு வந்து தருகிறார்கள். சம்மேளனம் கொழும்பு மாவட்ட மஸ்ஜிதுகள் சம்மேளனத்தையும் ஜமிஅத் உலமாவையும் நம்பியவர்களாக பல கோடி பெறுமதியான பொருட்களை கொண்டு வந்து தந்து கொண்டிருக்கிறார்கள். தருகிறோம் என்று இன்னும் சொல்லிக் கொண்டும் இருக்கிறார்கள். எனவே நம்முடைய இந்த சேவை என்பது, இந்த வேலை என்பது நேற்று பெய்ந்த மழைக்கு முளைத்த காளான்களைப் போல வேலை அல்ல. இது எப்பொழுதெல்லாம் மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அவர்களுடைய துயர் துடைக்க, கண்ணீர் துடைக்க இதற்கு முன்னரும் நாம் செயல்பட்டிருக்கிறோம், இப்பொழுதும் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இதற்கு பிறகும் ஜமிஅவுடைய சம்மேளனத்துடைய வேலைகள் அப்படித்தான் இருக்கும் என்பதை உங்களிடத்தில் அன்போடு நான் முன்வைக்க விரும்புகிறேன். வல்லல்லாஹ் நீங்கள் செய்த சதக்காக்களை அல்லாஹ் கபூல் செய்து கொள்ளட்டும். உங்களுக்கும் உங்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள், உங்களுக்கு இந்த சதக்காக்களை செய்வதற்கு துணையாக இருக்கிற உங்களுடைய மனைவி, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுக்கு உதவியாக இருக்கிற உங்களுடைய பேரப்பிள்ளைகள், அது மாத்திரமல்ல உங்களுடைய கடைகளில், உங்களுடைய வியாபார ஸ்தலங்களில் உதவியாக ஒத்தாசையாக இருக்கிற உங்களுடைய ஊழியர்கள், நீங்கள் கொண்ட சிந்தனைக்கு உதவியாக இருந்து இன்னும் பல சிந்தனைகளை செய்வதற்கு ஒத்தாசை செய்கிறவர்கள் அத்தனை மக்களுக்கும் அல்லாஹ் உயர்ந்த சுவர்க்கத்தை தர வேண்டும் என்று இந்த இடத்தில் துஆ செய்கிறோம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, மாலா ஐனுன் ரஅத் வலா உதுனுன் சமிஅத், எந்த கண்ணிலும் பார்த்திராத, எந்த காதுகளும் கேட்டிராத சுவர்க்கம் இருக்கிறது என்று சொன்னார்களே, அந்த சுவர்க்கம் கிடைக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். அதுபோன்றுதான் நம்முடைய இன்னும் ஒரு பணி நடந்து கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் தன்னுடைய 3 வீல் டேமேஜ் ஆனார்களோ, 3 வீல் பாதிக்கப்பட்டிருந்தார்களோ அவர்களுக்கான அந்த 3 வீலை இப்பொழுது முதல் கண்டிஷன் ஓட்டுவதற்குரிய உதவி என்ன செய்ய முடியுமோ அதை செய்து கொண்டிருக்கிறோம். அதுபோன்று மருத்துவ ரீதியான சின்ன சின்ன உதவிகள் யாருக்கு செய்ய வேண்டுமோ அவைகளை செய்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். சிறு தொழிலில் பாதிக்கப்பட்டவர்கள்,
வீடுகளிலே கடையாப் சுட்டவர்கள், வீடுகளிலே ஷார்ட் சொட்டு கடைகளுக்கு கொடுத்தவர்கள், இடியாப்பம் சுட்டு கொடுத்தவர்கள், புட்டவித்து கொடுத்தவர்கள், அல்லது அவர்கள் தையல் மிஷினை பயன்படுத்தி அவர்கள் ஆடைகளை தைத்து கடைகளுக்கு கொடுத்தவர்கள், இது போன்ற வீடுகளிலே யாரெல்லாம் சிறு தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருந்து இந்த தித்வா வெள்ள அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள், கொழும்பு வாழ் மக்கள் இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கும் கொழும்பு ஜமியா, கொழும்பு மாவட்ட பள்ளிவாசல் சம்மேளனம் இணைந்து தனவந்தர்களூடாக அந்த உதவியும் செய்து கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். வல்ல ரஹ்மான் அவைகளையும் அல்லாஹ் கபூல் செய்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.